ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஒரு ஆங்கில படத்தில் ஒரு சின்ன பொண்ணு கேட்கும். அதோடைய வயசு உள்ள ஒரு பையன்கிட்ட கேட்கும், சின்ன பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு அது கேட்கும். அதுக்கு அவன் அழகான ஒரு பதில் சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ்னால் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டயலாக். 2 குழந்தையும் பேசிக்கிறது. இது கிட்டத்தட்ட சாக்லேட் சுவையோடு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது தூளாக இருக்கிறதும் நமக்கு வீணாகாது. அழகாக ஸ்பூன் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, சாப்பிட சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்மர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எப்படி செய்கிறேன்னு நான் செய்துக்கிட்டே உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். நம்ம கொழுக்கட்டையோ ஒரு சுயம் உண்டு செஞ்சு கொடுத்தா அது மேலே இருக்கிற அந்த மாவு, அரிசி மாவால் செஞ்ச கொழுக்கட்டையை பிரிச்சுட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க நம்ம குட்டீஸும் பெரியவங்களும். அதனால் அந்த வேலை நமக்கு எதுக்கு? நாமளும் அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் கெட்டிப்படுத்திட்டு நமக்கு பருத்தி லெவலுக்கு வந்துடும். அதை தான் நம்ம இப்போ செஞ்சிகிட்ருக்கோம். இந்த தேங்காயை நான் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நான் இதை ஒரு ஸ்வீட் செஞ்சு வீட்டில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை நம்ம தேங்காய் கூட வெல்லம், நிலக்கடலை சேர்த்து ஒரு எளிமையான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேங்காயை உரித்து உடைச்சதுக்கும் இனிமேல் செய்யப்படுற சமையலுக்கும் ஒரு எனர்ஜி. தேங்காய் தண்ணியை நம்ம இதை குளுக்கோஸ் மாதிரி குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவி வச்ச இந்த தேங்காயை ஒரு வானிலையில் கொஞ்சமாக நெய் அல்லது சமையல் எண்ணெய் கூட நம்ம வச்சுக்கலாம். நெய் இல்லைன்னா சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். நான் சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். டைம் பாருங்கள், 12:50 ஆகுது. இப்போ நம்ம இதில் கொட்டிக்கலாம். வதங்கணும் தேங்காய். நம்ம தேங்காயை வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு கப்பில் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும்ல, அவ்வளோதான் எண்ணெய். இந்த மாதிரி செஞ்சு ஆற வச்சுக்கலாம். இதே வானலில் வச்சா ரொம்ப செவந்து ஸ்டிக்கி ஆகிடும். அதனால் இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். தோல் நீக்கிறதில் சும்மா ஒரு கைப்பிடி நம்ம கொஞ்சம் இப்படி முழுசாகவும் சேர்த்துக்கலாம் ஒரு அளவு. இதை நம்ம ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துப்போம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். நீங்கள் முழுசாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடவும் பிடிக்கும். இப்படியே நம்ம இஷ்டம்தான். இப்படி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த இதை மிக்ஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுக்கு, தண்ணி சேர்க்கறதுக்கான அளவை நம்ம இதை அளந்து எடுத்தோடனே அதில் அளவு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஒன்று சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், 4 கப்பு தேங்காய் துருவல், நிலக்கடலை மிக்சிங் இருக்குது. அதில் பாதி அளவு நான் இனிப்பு எடுத்துக்கிட்டேன். இனிப்பு நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம் அல்லது வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நம்மளோட சாய்ஸ் தான். அளவும் நம்ம சாய்ஸ் தான். நான் அந்த தேங்காய்க்கும் நிலக்கடலைக்கும் பாதி அளவு எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் அளவு எடுத்திருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் மிக்சியில் போட்டு வெள்ளத்தோட நாட்டு சர்க்கரையோடு போட்டு தூளாக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட வாழை இலை இருந்தது. அதனால் நான் ஒரு தட்டில் வாழை இலையை ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வாழை இலை இருந்தாலும் வாழை இலை போடலாம்.
இல்லையா எப்பயும் போல் ஒரு தட்டில் எண்ணெயோ நெய்யோ தடவி ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம முடிஞ்சதும் உடனே அதில் ஊற்றிக்கலாம். நாட்டு சர்க்கரை வானலில் சேர்த்துட்டு இனிப்பு சேர்த்துட்டு நீங்கள் அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு கம்பி பதம் பாகு வந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இந்த அளவுக்கு நீங்கள் கையால் பார்க்க தெரிஞ்சாலும் பார்த்து, ரொம்ப அதிகமாக பாகு பண்ண வேணாம். கொஞ்சம் ஒரு கம்பி பதமே போதுமானது. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் உப்பு சேர்த்துடலாம். வந்ததும் கலந்ததும் நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒட்டவே ஒட்டாது. அது அப்படியே மிதமாக அப்படியே கெட்டியாகும். வானலியாக இரும்பு வானலில் கூட ஒட்டலை பாருங்கள். அது நம்ம எந்த ஆயிலும் சேர்க்கல, அப்படியே திரண்டு வருது பாருங்கள். இதை மாதிரி நம்ம கொஞ்சம் கெட்டிப்படுத்திக்கணும். சிம்பிள் ஃப்ளேமில். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக பிறண்டு வந்துச்சு. நம்ம இதை அடுப்பு நிறுத்திக்கலாம். ஒட்டவே ஒட்டாது. அடுப்பு நிறுத்திடுறேன். இந்த அப்படியே எடுத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த வாழை இலையில் வச்சிடும். கொஞ்சம் வெதுப்பாக சூடு இருக்கும்போது நம்ம இது மாதிரி லைன்ஸ் போட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு ஆறின பிறகு அது உடஞ்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வாழை இலையில் ஊற்றுறதுனால இந்த அதோடைய ஈரம் கொஞ்சம், அப்புறம் அந்த தேங்காயுடைய ஆயில் கொஞ்சம் இருக்குது. நம்ம எடுத்து தனியாகவும் வச்சுக்கலாம், இல்லை இதிலே வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.